டுடே நம்ம மினி சாக்கோ லாவா கேக் தான். ஓவன் இல்லாமல் பணியாரக்கல் வச்சு ராகி மாவு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி எப்படி ஹெல்த்தியாக பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப் நாட்டு சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/4 கப் மெல்ட் பண்ண பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1/4 கப் கொக்கோ பவுடர், இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட காய்ச்சி ஆற வச்ச 1 கப் பால் இது கூட சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பீட்டர்லாம் எதுவுமே தேவைப்படாது. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற விஸ்க் வச்சே நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஸ்பீடாக பீட் பண்ணணும்னு கிடையாது. பொறுமையாக நல்லா பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் ரெடி பண்ணிவிட்டு இப்போ பணியாரக்கல்லை ஹீட் பண்ணி பட்டர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஸ்மெல் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் அதை சேர்த்திக்கலாம். இப்போ பணியாரக்கல்ல பேட்டரை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இது கூட நம்ம உங்களுக்கு என்ன சாக்லேட்ஸ் பிடிக்குதோ அந்த சாக்லேட்ஸை கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் டெய்ரி மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு ஸ்டிக் வச்சு உள்ளே ப்ரெஷ் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1/4 பகுதி மட்டும் பேட்டர் ஊற்றி அதில் சாக்லேட் போட்டு அதுக்கு மேலே மீதி பேட்டரை ஃபில் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துட்டு லைட்டாக வேக விட்டு திருப்பி போட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மினி சாக்கோ லாவா கேக் நல்ல ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம ஹைஜீனிக்காக சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.